கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்கள் இதே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். 6 தொகுதிகளில் நாங்கள் 4 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதனால் இந்த முறையும் கூட அந்த 4 இடத்துல போட்டி போடுறோம். 4லும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதனால பிரச்சனை வராது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்ற கேள்விக்கு மாநிலத்தின் 5,73,00,000 வாக்காளர் பெருமக்கள் பதிலளிக்கும் நாள்தான் இந்நாள், தேர்தல் நாள். அரசியல் இயக்கங்கள், வேட்பாளர்கள் அவர்களின் வாதங்கள், எதிர்வாதங்கள் அதெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு அளிக்கும் நாள் இந்நாள். பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் இதற்கெல்லாம் வித்திட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் முயற்சிகள் மற்றும் ஏழை எளிய மக்களின், குறிப்பாக தாய்மார்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் மேன்மை அடைய வேண்டும். அதற்கான முயற்சியில் எடுத்த திராவிட மாடல் அரசு இது தொடர்ந்திட வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் ஆதரவுடன் மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்ற நம்பிக்கை எங்களிடம் உள்ளது. எனது ஜனநாயக கடமையை எனது சொந்த ஊரான கலிங்கப்பட்டி கிராமத்தில் இன்று செலுத்திவிட்டு இப்பொழுது உங்கள் முன் நான் நிற்கின்றேன். உங்களோட கேள்விகள் வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம். நீங்க மறுமலர்ச்சி திமுக போட்டியிட்ட 4 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. 4 இடங்கள் நம்முடைய மொடக்குறிச்சி, சீர்காழி, மதுரை தெற்கு, கடையநல்லூர் ஆகிய தொகுதிகளில் எங்களது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்ற நம்பிக்கை உள்ளது. நான் அங்கு பிரச்சாரத்துக்கு சென்ற பொழுது நான் அங்கிருந்த மக்களுடைய வரவேற்பு அதையெல்லாம் வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள், எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றியடை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் உள்ளது. ஐயா, பம்பரம் சின்னத்திலே வாக்களித்து பழகின உங்களுடைய தீவிர விசுவாசிகள் உதயசூரியனுக்கு மாற்றி வாக்களிக்கிறதுல சிரமம் இருக்காதா? வாக்கு வங்கி பாதிக்காதா? நீங்க உதயசூரியன்ல போட்டிடுறதுனால உங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்காதா? கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்கள் இதே உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். 6 தொகுதிகளில் நாங்கள் 4 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதனால் இந்த முறையும் கூட அந்த 4 இடத்துல போட்டி போடுறோம். 4லும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதனால பிரச்சனை வரப்போவது கிடையாது.